எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றிற்குமே கடவுள் வார்த்தையை பயன்படுத்தினார். நல்ல வாசி பாருங்க. தொடக்கத்துல உயிர் அற்ற உயிர் உள்ள ஐந்தறிவுள்ள எல்லாவற்றிற்கும் கடவுள் வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனா மனிதர்களாகி நமக்கு மட்டும்தான் உயிர் மூச்சை கொடுத்து சாயலை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்று உயிரினங்கள் கடவுளை தேடிக்கொண்டு இருக்கின்றன. மனிதர்கள் தான் நாம் கடவுளை ஆதாயத்திற்காக தேடிக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உயிரினங்களுக்கு கடவுள் உயிர் மூச்சை கொடுக்கல, சாயலை கொடுக்கல. ஆனா நமக்கு மட்டும்தான் கடவுள் நம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நாம் இந்த ஒரு அன்பு காரியத்திற்காகவே கடவுளை தேட வேண்டும். வேற எதுக்காக வேண்டாம். அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கின்றாரோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். கடவுள் மானிடரை தம் உருவில் படைத்திருக்கிறார். இதை விட